வெல்கம் பேக் டு சரண்ஸ் லாபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கறி குழம்பை விட நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மஷ்ரூம் கிரேவி. இது ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அதையே செய்யுங்கன்னு திரும்பி கேட்பாங்க. அந்தளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மஷ்ரூம் கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, புலவு ஐட்டம் கூடலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ குக் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். ஆனியன் கண்ணாடி பதத்துக்கு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி அதிகம் தேவைப்படாது, நல்லா கலந்துடலாம். ஆனியன் ப்ரௌன் கலராக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இப்போது டொமேட்டோ ஆட் பண்ணலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். அடுத்ததான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா, தென் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கூடவே ஒரு 10 போல் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரெடியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு செய்யலாம். அடுப்பில் கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய். இது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை குட்டியாக கட் பண்ணி வச்சது, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்துடலாம். ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலராக கன்வெர்ட் ஆகட்டும். இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதை நல்லா கலந்துடலாம். நான் ஆயில் கம்மியாக ஆட் பண்ணுறதுனால ட்ரை ரோஸ்ட் மாதிரி தான் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த ஸ்மூத் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண உடனே கலந்து விட்டுறலாம். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணதுனால கட்டி சேர ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு நல்லா அடித்த தயிர் சேர்த்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா திரிய ஆரம்பிச்சிடும். தென் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். நான் நெய் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக இந்த டிஷ்ஷே நெய்யில் செஞ்ச மாதிரிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வர வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லைஸ் பண்ணுறது கொஞ்சம் திக்காக ஸ்லைஸ் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம ஆட் பண்ண உடனே மஷ்ரூம்ஸ் ரொம்ப சுருங்கிடும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எகைன் இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கறி குழம்பை விட டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரண்ஸ் லாபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.